அல்ஹம்துலில்லாஹ். நமது அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய புதுவன குத்துபா பள்ளிவாசனுடைய உறுப்பினர் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. முதலாவதாக நமது வெள்ளகலிபா சாஹிப் தெருவை சேர்ந்த பாசத்திற்குரிய PS அகமது அம்மா அவர்களுக்கு மோதியார் இஸ்மாயில் ஆரிஃப் அவர்கள் பொன்னாடை போத்தி இப்பொழுது கௌரவிப்பார்கள். நிறைய தக்பீர். அல்லாஹ். PS அகமது அவர்கள் இப்பொழுது மோதியார் இஸ்மாயில் ஆரிஃப் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள். அல்லாஹ். MA அப்துல் காதர் அவர்களுக்கு இப்பொழுது PS அகமது அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ். நமது அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நமது மொஹல்லாவை சேர்ந்த மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் MG அகமது ஹுசேன் அன்வாரி ஹதரத் அவர்கள் தலைமை இமாம் கில்லாங் ஜாமியா மஸ்ஜித் மலேசியாவில் நமது ஊரினுடைய இமாமாக அங்கே பணி செய்திருக்கின்றார்கள். ஹசரத் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துறை வழங்குமாறு மதரசாவின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸலாமுன் அலா இபாதிஹி அல்லதீன இஸ்தஃபா அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யௌம துப்லஸ் ஸராயிர் ஃபமா லஹு மின் குவ்வத்தின் வலா நாஸிர். வஸ்ஸமாஇ ذاتிர் ரஜ்இ வல் அர்தி ذاتிஸ் ஸதா. இன்னஹு லகவுலுன் ஃபஸ்ல் வமா ஹுவ பில் ஹஸ்ல். இன்னஹும் யகீதூன கைதன் வ அகீது கைதா. ஃபமஹ்ஹிலில் காஃபிரீன அம்ஹில்ஹும் ருவைதா. ஸதகல்லாஹு மௌலானல் அஸீம். قال النبي صلى الله عليه وسلم إن الله يعطي الدنيا من يحب ومن لا يحب ولا يعطي الدين إلا من يحب. صدق النبي صلى الله عليه وسلم. அன்னை சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் பெயரில் நடைபெறுகிற மதரசாவில் குர்ஆனை மனனம் செய்த மாணவியை கௌரவப்படுத்தும் கண்ணியப்படுத்தும் இந்த மஜ்லிஸில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மஜ்லிஸை சிறப்பிப்பதற்காக நமது புதுமனை குத்துபா பள்ளிவாசலில் நிர்வாக சபை உறுப்பினர்களும் கண்ணியத்திற்குரிய இமாம் அவர்களும் மற்றும் உலமா பெருமக்களும் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த புனிதமிக்க மஜ்லிஸில் கலந்து நல்ல செய்திகளை செவிமெடுத்து தமது வாழ்க்கையில் அதை பரிபூர்ணமாக பின்பற்றி நடந்து அல்லாஹுடைய ரசூலுடைய பொருத்தத்தை முழுமையாக பெற்று வாழ வேண்டும் என்ற பேராவலோடு வருகை தந்திருக்கும் தாய்மார்கள், மாணவ கண்மணிகளின் பெற்றோர்கள், உங்கள் எல்லோருக்கும் முதற்கண் என் சலாமினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாழ்த்துறை, ஒருவரை வாழ்த்துதல் என்பதும் மிகப்பெரிய வணக்கமாகும். திருமண நிகழ்விலே வாழ்த்துகிறோம். அதுபோன்று நமது பிள்ளைகள் ஒரு சிறப்பான அந்தஸ்தை அடைகிற போது வாழ்த்துகிறோம். எல்லா வாழ்த்துகளையும் விட சிறந்த வாழ்த்தை பெறுவதற்கு தகுதியானவர்கள் குர்ஆனை மனனம் செய்தவர்கள். குர்ஆனை மனனம் செய்தவர்களை வாழ்த்துகிற போது அதனால் கிடைக்கக்கூடிய பலனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பொன்மொழிகளில் பல இடங்களிலே அதை விவரித்துள்ளார்கள். மக்காவில் இருந்து மதீனா நகரத்திற்கு சென்ற முஹாஜிர்கள்
பல்வேறு விதமான கஷ்டங்கள், சிரமங்கள், பொருளாதாரத்திலே பின்னடைவில் இருந்தார்கள். எல்லா வகையிலும் பின்னடைவில் இருந்த முஹாஜிர்கள் மிக உயர்ந்த நிலையில் அன்சாரிகளை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து முறையிட்டார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த அன்சாரிகள் பொருளாதாரத்திலே மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறார்கள். சதகா, தான தர்மம் என்கிற போது அவர்களே முந்துகிறார்கள். நல்ல காரியங்களில் அதிகமாக ஈடுபடுகிறார்கள். என்று ஒன்றுமே இல்லாத நிலையில் இருக்கிற எங்களுக்கு பல வகையில் உதவியாக இருக்கிறார்கள். இப்பொழுது எங்களுக்கு இருக்கக்கூடிய கவலை என்னவென்றால், அந்த அன்சாரிகளை போன்று நாங்கள் நன்மைகள் பெற முடியாதோ என்று நாங்கள் அச்சப்படுகிறோம். எல்லா நன்மைகளிலும் அவர்கள் பங்கெடுத்துக் கொள்கிறார்கள். எங்களை விட நாங்கள் தொழுகிறோம், நோன்பு நோக்கிறோம், இது மட்டும்தான் எங்களால் செய்ய முடிகிறது. ஜகாத்து கொடுப்பதற்கு எங்களிடத்திலே வசதி வாய்ப்புகள் இல்லை. அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் அளவிற்கு எங்களிடத்திலே பொருளாதாரம் இல்லை. ஆனால் அன்சாரிகளோ தொழுகவும் செய்கிறார்கள், நோன்பு நோக்கிறார்கள், அதையும் கடந்து ஜகாத்தை கொடுக்கின்றார்கள், சதகா. இதையெல்லாம் தாண்டி எல்லா வகையிலும் தேவை உடையவர்களாக இருக்கிற எங்களுக்கு அவர்கள் உதவியும் செய்கிறார்கள். பார்க்க போனால் எல்லா நன்மைகளும் அவர்களுக்கே கிடைத்து விடுமோ என்று நாங்கள் பயப்படுகிறோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முறையிட்ட போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் அருமை தோழர்களே, அப்படி நீங்கள் நினைத்து மனம் குன்றிவிடாதீர்கள். இல்லா மா தஅவுதும் வ அஸ்னைத்தும், நீங்கள் அவர்களுக்காக துஆ செய்யுங்கள், அவர்களை புகழுங்கள், அவர்கள் அடையக்கூடிய நன்மைகளெல்லாம் உங்களுக்கும் வந்து சேரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்று ஒரு மாணவி அல்லாஹுவின் பேரருளால் அருள்மறை அல் குர்ஆனை மனனம் செய்திருக்கிறார்கள். அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக இந்த சபை நடைபெறுகிறது. அந்த மாணவி குர்ஆனை மனனம் செய்வதற்கு முதலில் அவர்களுடைய பெற்றோர்களின் தியாகம், இரண்டாவது இந்த மதரசாவை நடத்தக்கூடிய நிர்வாகிகள், மூன்றாவது அந்த மாணவிக்கு கற்றுத்தரக்கூடிய ஆசிரிய பெருமக்கள், இவர்களுடைய முயற்சிகளில்தான் அந்த மாணவி குர்ஆனை மனனம் செய்திருக்கிறது. மனனம் செய்வது என்பது பார்த்தவுடன் ஓதி முடிப்பதல்ல. ஒன்றுக்கு 2 முறை, 3 முறை, 4 முறை, 20 முறை இப்படி ஓதுவதற்காக ஒரு எழுத்தை ஓதினால் 10 நன்மைகள், ஒரு எழுத்து மொழிந்தால் 10 நன்மைகள். குர்ஆனில் இருக்கக்கூடிய லட்சோப லட்ச வார்த்தைகளை ஓதுவது மட்டுமல்ல, அதை மனனம் செய்கிற பாக்கியத்தை பெற்றுக் கொடுத்த இந்த பெருமக்கள், அதற்கான பாக்கியத்தை பெற்ற அந்த மாணவி எவ்வளவு நன்மைகளை பெற்றிருப்பார்கள். இப்போ அந்த நன்மைகளை நாம் அடைய வேண்டுமானால் அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். அவர்களுடைய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், இந்த மதரசாவை நடத்தக்கூடிய நிர்வாகிகள், மதரசா நடப்பதற்கு யாரெல்லாம் உறுதுணையாக இருக்கிறார்களோ இவர்கள் எல்லோருக்கும் நாம் துஆ செய்து வாழ்த்துகிற போது அவர்கள் அடைகிற நன்மைகள் எல்லாம் நமக்கும் வந்து சேரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா அந்த நன்மைகளை முழுமையாக நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. குறிப்பாக இந்த மதரசாவை நடத்தக்கூடிய நிர்வாகிகள், ஆசிரிய பெருந்தகைகள், அதற்காக எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்து உதவி செய்யக்கூடிய அந்த நல்மக்களுக்கும் அல்லாஹு தஆலா அந்த நன்மைகளை முழுமையாக பெறக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தருள்வானாக. ஒரு ஹாஃபிலாவை கண்ணியப்படுத்துவது அல்லாஹுவை கண்ணியப்படுத்துவதற்கு சமம். இன்ன மின் இஜ்லில்லாஹி தபாரக வ தஆலா, இன்ன மின் இஜ்லில்லாஹி தபாரக வ தஆலா இக்ராமு ஷைபத்தில் முஸ்லிம் வ ஹாமிலில் குர்ஆன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹுவை கண்ணியப்படுத்த ஆசைப்பட்டால், யாராவது நம்ம அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த மாட்டோன்னு சொல்லுவோமா? அல்லாஹ் எவ்வளோ பாக்கியங்களை நமக்கு தந்திருக்கிறான். தாயினுடைய கருவறையிலிருந்து நாம் வெளிவருகிற போது எதையுமே அறியாமல் வந்தோம். அல்லாஹு தஆலா நம்மை நம் தாயின் மூலமாக பெற்றெடுக்க செய்து அல்லாஹ் நம்மை வளர்த்தான், உறுப்புகளை சரியாக தந்தான், அறிவாற்றலை தந்தான், குடும்பங்களை தந்தான், மனைவி மக்களை தந்தான், பொருளாதாரத்தை தந்தான். இப்படியே கொடுத்து கொடுத்து வளர்த்து மிகப்பெரிய குடும்பமாக ஒரு மரத்தின் கிளைகளை போன்று நம்மளுடைய குடும்பங்கள் பரவி இருக்கும் நிலையிலே அல்லாஹ் மென்மேலும் பொருளாதாரத்தையும் தந்து கொண்டிருக்கிறான்.
அல்லாஹ் தந்த நியாமத்துகளை நாம் நினைத்தால் சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு பெரிய பாக்கியங்கள் தந்த அல்லாஹ் அவனை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது யாராவது நம்ம கண்ணியப்படுத்த மாட்டோம் சொல்லுவோமா? யாரும் சொல்ல மாட்டோம். சின்ன ஒரு உதவி உலக ரீதியில் ஒரு பண வகையிலோ அல்லது ஒரு ஆலோசனையின் ரீதியிலோ நமக்கு உதவி செய்தவுடன் நம்ம எவ்வளோ கண்ணியப்படுத்துகிறோம். பார்த்த உடனே வாங்க உட்காருங்க, நல்லா இருக்கீங்களா, எல்லாம் விசாரிக்கிறோம். எதற்காக? அவர் நமக்கு உதவி செய்தார் என்ற ஒரே காரணத்திற்காக அவ்வளோ பெரிய கண்ணியத்தை நம்ம தர்றோம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி உலகத்தில் நீங்கள் மனிதர்களிடத்தில் உதவி பெற வேண்டுமானால் நமக்கு பிடித்திருந்தால் தான் உதவி செய்வாங்க. பிடிக்கலன்னா உதவி செய்யக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருந்தும் விட்டுட்டு போயிடுவாங்க, அல்லது ஏதாவது காரணத்தை சொல்லுவாங்க. ஆனால் அல்லாஹ் பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் எல்லோருக்குமே உதவி செய்யலாம். பார்க்குறோமா இல்லையா? முஸ்லிம்களை விட இன்று மாற்று மத சகோதரர்களுக்கு ஏராளமான பாக்கியங்கள். முஸ்லிம்களிலேயே முஸ்லிம்களுடைய சட்டத்திட்டங்களை பின்பற்றாமல் இருப்பவர்களும் பாக்கியத்தை பெறுகிறார்கள். இப்படி அவன் கொடுத்து கொண்டே இருக்கிறான். அவ்வளோ பெரிய பாக்கியங்கள் தந்தவனா நம்ம புகழாம இருப்போமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அப்படி அல்லாஹுவை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், புகழ வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இக்ராமுது ஷைபத்தில் முஸ்லிம், வயோதிகம் அடைந்த நரைத்த முடிகள் கொண்ட வயோதிகம் அடைந்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அவர்களை கண்ணியப்படுத்துங்க. பெற்றோர்கள், சுருக்கமாக சொல்ல போனால் நமது பெற்றோர்கள், பெற்றோர்களுடைய நண்பர்கள், நம்மளுடைய தந்தைமார்களுக்கு யாரெல்லாம் நண்பர்களோ அவர்களை கண்ணியப்படுத்தணும். நம்ம பெற்றோர்கள் கண்ணியப்படுத்துகிற மாதிரி அவர்களை கண்ணியப்படுத்தணும். நம்ம தாய் யாரோடெல்லாம் நட்பு கொண்டிருந்தார்களோ அவர்களை கண்ணியப்படுத்தணும். இப்படி வயது முதிர்ந்தவர்களை கண்ணியப்படுத்துவதும் வஹாமிலுல் குர்ஆன், குர்ஆனை சுமந்தவர்களை கண்ணியப்படுத்துவதும் அல்லாஹுவை கண்ணியப்படுத்தியதற்கு சமம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்று ஒரு குர்ஆனை மனனம் செய்த ஒரு ஹாஃபிலா, ஒரு பெண்மணி மனனம் செய்திருக்கிறாங்கன்னு சொன்னால் இது அவர்களுடைய திறமை அல்ல, ஆசிரியர்களுடைய திறமையும் அல்ல, பெற்றோர்களுடைய திறமையும் அல்ல, முயற்சி தான். ஆனால் அல்லாஹ் சொல்றான், நான் யாரை தேர்ந்தெடுக்கிறேனோ அவர்களுக்குத்தான் இந்த குர்ஆனை தருகிறேன். சும்ம ஔரஸ்னல் கிதாப் அல்லதி நஸ்தஃபைனா மின் இபாதினா, தன் அடியார்களில் யாரை நாம் தேர்ந்தெடுத்தோமோ அவர்களுக்குத்தான் இந்த குர்ஆனை வாரிசாக நாம் ஆக்குகிறோங்கிறான். அல்லாஹ் தேர்ந்தெடுத்து இவங்களுக்கு குர்ஆனை கொடுத்துருக்கிறான். அப்போ அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நெருக்கமானவங்க, அவங்கள பார்க்கறது எவ்வளவு கண்ணியமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ யுஅத்தி துன்யா மை யுஹிப்பு வ மல்லா யுஹிப்பு வலா யுஅத்தி தீன இல்லா மை யுஹிப்பு. இந்த உலகத்தை தான் விரும்பியவர்கள் விரும்பாதவர்கள் எல்லாத்துக்கும் அல்லாஹ் கொடுப்பான். நிறைய காடி, நிறைய வீடு, நிறைய தோட்டம் துறவிகள் எல்லாம் இருக்கலாம். அது விரும்பியவர்களுக்கும் கிடைக்கும், விரும்பாதவர்களுக்கும் கிடைக்கும். முஸ்லிமுக்கும் கிடைக்கும், முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் இருக்கும். ஆனா இந்த குர்ஆனை அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவர்கள் மட்டும்தான் பெறுவார்கள். குர்ஆன் சொன்னா அதை ஒட்டி இருக்கிற மார்க்கம், ஈமான், அது சம்பந்தமாக எத்தனை விஷயங்கள் இருக்கிறதோ இவைகள் அனைத்தும் அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் அது கொடுக்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ அந்த வகையில் ஒன்றே அந்த ஹாஃபிலாவை புகழ்வதால் அல்லாஹுவை கண்ணியப்படுத்துகிறோம். அல்லாஹுவினுடைய நெருக்கத்தையும் முஹப்பத்தையும் பெற்ற அந்த பெண்மணி, இதையெல்லாம் புகழ்வதால் நமக்கு என்ன பலன் சொன்னா அதே போன்று நம்ம மாற வேண்டும். இன்று பார்க்கிறோம் இல்ல, நம்ம பிள்ளைங்க முடி வெட்டுறதுல ஒரு விதமாக முடி வெட்டுறாங்க, அப்படியே சைடை ஃபுல்லாக கரைக்கிறாங்க. ஏன்னா அதை ஒரு ஆளை பார்த்து அப்படியே பின்பற்றுறாங்க. நல்ல ஃபேண்டை ஒரு காலத்தில் தச்சு போட்டான், இவங்க ஃபேண்டிலே இடையில என்ன செய்யறாங்க, கட் பண்ணி போட்டுக்கிறாங்க. அது ஒருத்தன் போடுறான்னு அதை பார்த்து பின்பற்றுறாங்க. யூதர்கள் நசாராக்களுடைய பழக்கங்கள் ரொம்ப லேசாக வருதுன்னா திரும்ப திரும்ப அவங்களுக்கு காட்டப்படுகிறது. இப்படி போடுங்க, இப்படி செய்யுங்க, அதை பார்க்குறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. முடி, சாதாரண முடி வெட்டுறது, அதுவும் கூட நம்ம மார்க்கம் சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி முடி வெட்டணும் அப்படிங்கிறது. ஆனால் இன்னைக்கு பெற்றோர்களுக்கு முழுமையாக அது தெரியாததுனால இன்னைக்கு பிள்ளைங்க எப்படியோ முடி வெட்டிட்டு வரட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் யூதர்கள் நசாராக்களுடைய ஃபோட்டோ தான் அங்கே முடி வெட்டுற கடையில் வச்சிருக்கிறான். நம்ம இது ஃபோட்டோ அவங்க வச்சிருக்க மாட்டான். போன உடனே உங்களுக்கு முடி எப்படி வெட்டணும்னு கேட்பான். அதை பார்த்த உடனே இப்படி வெட்டுங்கன்னு பிள்ளைங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி வெட்டிட்டு வர்றாங்க.
பெற்றோர்களுக்கு அது தெரியறதில்லை. நம்ம மார்க்கத்தில் எப்படி முடிவெட்டணும்னு சொல்லப்பட்டிருக்குங்கிறது தெரியாததுனால யூதர்கள் நசாராக்களுடைய பழக்கங்கள் ஒன்று வருவதை நம்ம பார்க்கிறோம், முடிவெட்டுறதுல கூட. அதே மாதிரி ஆடைகளில் பார்க்குறோமா இல்லையா? ஆடைகளில் ஒரு காலத்தில் கிழிஞ்சிருந்தா கூட போடக்கூடாதும்பாங்க பெற்றோர்கள். இன்றைக்கு நல்ல இருக்கிற ஆடையை கிழிஞ்ச ஆடையாக தான் பார்த்து எடுத்துகிட்டு வரான். முட்டு கீழே 2 கோடு போட்டு கிழிச்சு விட்டுருக்கு, பின்னாடி 2 பக்கெட்டு கிழிச்சு விட்டுருக்கு. இது மாடலே அப்படி தாங்கிறாங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹ். அன்பானவர்களே, அது நான் சொன்னது எதற்காகன்னு சொன்னால், அப்போ இந்த மாதிரி நம்ம புகழ்கிறது, வாழ்த்துறது, இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னால் நமக்கு ஒரு ஆர்வம் வரணும், ஒரு ஆசை வரணும், தேட்ட வரணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி கூட்டங்கள், மஜ்லிஸுகள் நடத்தப்படுகிறது. குர்ஆனுடைய சிறப்புகளை சொல்கிறாந்தா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சுருக்கமாக சொல்ல போனால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருக்கும்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு காலம் வரும், ஃபித்னாக்கள், குழப்பங்கள் உலகத்திலே நிரம்பி இருக்கும். குழப்பங்கள் சொன்னால் இப்போதைக்கு நமக்கு விளங்குற மாதிரி சொல்ல இருந்தால், பெற்றோர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை பிள்ளைகள் கேட்கறதில்ல. பிள்ளைகள் தனக்கு சொந்தமாக எதுவோ அதைத்தான் செயல்பட முற்படுறாங்க. அதே மாதிரி திருமண நிகழ்ச்சிகளில் ரொம்ப கவலையான விஷயங்கள், திருமணத்திற்கு பிறகு சர்வ சாதாரணமாக ஒருவருக்கொருவர் தலாக்குனுடைய விஷயங்களை கேட்கிற மாதிரி இப்படி நிறைய குழப்பங்கள் இருக்கிறது. இந்த குழப்பங்களிலிருந்து வெளிவருவதற்கான வழிகள் என்ன அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது இந்த குர்ஆன் தான் சொன்னாங்க. குர்ஆனை நம்ம பிள்ளைங்க கையில் எடுக்கும் பொழுது அந்த உள்ளங்கள் மாறும். அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுற மாதிரி பெற்றோர்களுக்கு கட்டுப்படணும், ஆசிரியர்களுக்கு கட்டுப்படணும், கணவனுக்கு கட்டுப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த பிள்ளைங்களுடைய உள்ளங்களில் ஏற்படும். குர்ஆனை ஓதுறதால மட்டும், பார்க்கிறதுனால மட்டும் அவ்வளோ பெரிய பாக்கியங்களை வச்சுருக்கிறான். நம்ம கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு மதரசாவுக்கு நம்ம பிள்ளைங்களை நம்ம அனுப்புகிறோம் சொன்னால், எந்த ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷத்தை நாம் தேடுகிறோமோ அல்லாஹு தஆலா அதன் மூலமாக தருகிறான். இன்றைக்கி வசதியான வீடு இருக்குது, பணம் காசுகள் இருக்கிறது, பெரிய குடும்பம், ஆனால் நிம்மதி இல்லை. பல வகையில் அவங்க நிம்மதியை தேடி அங்கு இங்கு அலையிறாங்க. கோடி கோடி கொடுத்தாலும் நிம்மதி அடைய முடியாது. அல்லாஹு தஆலா அந்த நிம்மதி, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை இந்த குர்ஆனில் வைத்திருக்கிறான். நம்ம பிள்ளைகள் அந்த குர்ஆனை கையில் ஏந்துகிற போது அல்லாஹு தஆலா அந்த பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே நல்ல சிந்தனைகளை போடுகிறான், நல்ல எண்ணங்களை போடுகிறான். ரஹமத்துகள் அவர்கள் மூலமாக குடும்பங்கள் முழுக்க பரவி கிடைக்கின்றது. இந்த அளவுக்கு சொல்லப்படுதுன்னா, ஹதீஸ் ஷரீஃபில் வருது, ஒரு ஹாஃபிலாவை கொண்டு அடக்கும் பொழுது அல்லாஹ் பூமிகிட்ட சொல்கிறானா, இந்த இந்த பெண்மை, இந்த மையத்தை, ஹாஃபிலான இந்த மையத்தை நீ சாப்பிடுங்கிறானா. அந்த ஜனாசாவை கொண்டு போய் நம்ம அடக்கிறோம் இல்லை, பூமி சாப்பிட்ரும், எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடும். அதில் இருந்தால் நம்ம படைக்கப்பட்டோம், அங்கேயே போயிடுவோம். ஆனால் ஹாஃபிலான ஆண்கள் பெண்களை அடக்கும் பொழுது அல்லாஹ் அந்த பூமிக்கு வஹி அறிவிக்கின்றான், சாப்பிடு. அப்போ அந்த பூமி சொல்லுமா, நீ சாப்பிடுன்னு சொல்கிற, அதனுடைய உள்ளத்தில் குர்ஆன் இருக்குத, நான் எப்படி கிட்ட நெருங்கிறதுன்னு கேட்குமா. எப்படி நபிமார்கள் பூமி சாப்பிடுவதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கின்றானோ, அதே போன்று ஹாஃபிலாக்களை கண்ணியப்படுத்துவதற்காக அல்லாஹ் இது போன்ற விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக சொல்ல வைத்திருக்கிறான். ஆக அன்பானவர்களே, நிம்மதியாக வாழ வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் நாம் தேடக்கூடிய வழிகள் அல்ல. நாம் தேடக்கூடிய வழி காசு, பணம், வீடு, காடி, காரு, பெரிய பெரிய பங்களா, இதெல்லாம் இருந்தால் நிம்மதியாக இருந்துடலாம்னு நினைக்கிறோம். அது எல்லாம் பொய். நிம்மதியாக இருப்பதற்கு ஒரே வழி மார்க்கம். அந்த மார்க்கத்திற்கு அடிப்படை குர்ஆன். அந்த குர்ஆனை நமது வாழ்க்கையில் ஓதவும், அதை சிந்திக்கவும், அதன்படி அமல் செய்யவும் நாம் ஆசைப்பட்டால், முற்பட்டால், நமது பிள்ளைகளை அதற்காக நாம் பயன்படுத்தினால், நிச்சயமாக அல்லாஹ் நம் முன்னோர்கள் சஹாபாக்கள் எப்படி நிம்மதியாக வாழ்ந்தார்களோ, 1400 ஆண்டுகளுக்கு பிறகு அபூபக்கரை போன்று நாம் வாழ வேண்டும், உமரை போன்று நாம் வாழ வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோமோ, அது போன்ற சிறந்த வாழ்க்கையை நம் எல்லோருக்கும் தருவான் என்பதை இந்த உன்னதமான நேரத்தில் கூறிக்கொண்டு, அந்த குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிலா அந்த பெண்மணியையும், அந்த பெண்மணியின் பெற்றோர்களையும், அவர்களுக்காக நான் துஆ செய்தவனாக எனது வாழ்த்துரையை முடித்துக் கொள்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.